she's conceived for the first time pregnant ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரெக்னன்சி. அப்படின்னா டியூப்லேயும் இருந்திருக்கு, யூட்ரஸ்குள்ளரையும் இருக்கு. நீங்கள் வந்த உடனே நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணும்போது 2 இடத்துலையும் பார்த்தோம். அது வந்து ரப்சர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம போய் அந்த டியூபை ரிமூவ் பண்ணோம் லேப்ரோஸ்கோப்பிக்கா. யூட்ரஸ்குள்ளர் இருக்க ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணிட்டு இன்னைக்கு 25 வீக்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னென்சி பேர் தான் ஹெட்ரோடோபிக் ப்ரெக்னென்சி. இது டியூப்ல ஒரு ப்ரெக்னென்சி இருக்கும், யூட்ரஸ்குள்ளர் ஒரு ப்ரெக்னென்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த டியூப் ரப்சர் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த டியூபை கட் பண்ணி எடுத்துட்டு இவங்களை நாங்கள் இப்போ ப்ரெக்னென்சி கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கோம். நம்பர் 2, இவங்க நார்மல் டெலிவரி பண்ணலாம் ஈஸியாக. இவங்களுக்கு சிசேரியன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம யூட்ரஸை தொடவே இல்லை. 3வது, இவங்க இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களை நார்மல் பேஷண்ட் மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு நார்மல் டெலிவரிக்கு உங்களுக்கு பிளான் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்றீங்க? ஹவு டு யூ ஃபீல் ஆஃப்டர் த சர்ஜரி? இல்லை, அண்ட் இப்போ எல்லா செக்அப்ஸ்லையும் நார்மலாக தான் இருக்கீங்க. நார்மல் ஃபுட், நார்மல் டயட் எல்லாமே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் சொல்கிறோம். இது பேர் தான் ஹெட்ரோடோபிக் ப்ரெக்னன்சி.